أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني யஃப்கஹு கௌலி. கண்ணியத்திற்குரிய விருந்தினர்களே, இந்த சகோதரர்களின் அழைப்பை ஏற்று படைத்த இறைவனின் வீட்டிலே வீற்றிருக்கக்கூடிய அன்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாம் போதிக்கின்ற அழகிய முகமனை கூறி இறைவனின் ஈடேற்றமும் அவனுடைய அருளும் நல்வளங்களும் உங்கள் மீது உண்டாகட்டும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். நிகழ்ச்சிக்கான வரவேற்பு அட்டை உங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதிலே பல செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது என்ன என்று ஒரு சிறிய பட்டியலை கொடுத்திருக்கின்றார்கள். பிறப்பின் நோக்கம் என்ன, மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது, இஸ்லாம் என்றால் என்ன, பிறகு உங்கள் உள்ளங்களில் உதிக்கின்ற கேள்விகளை ஐயங்களை இஸ்லாமை பற்றி முஸ்லிம்களின் கலாச்சாரங்களை பற்றி ஏதும் இருந்தால் அவற்றை நீங்கள் கேட்கலாம். இப்படி உங்களை அழைத்திருக்கிறார்கள். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், உங்களுக்காக மதிய உணவும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதாவது செவிக்கு மட்டும் விருந்தல்ல, நாவுக்கும் விருந்து என்ற அடிப்படையிலே உங்களை கண்ணியப்படுத்தி உங்களை ஒரு விருந்தினர்களாக இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த சகோதரர்களுடைய நல்ல முயற்சியிலே இறைவன் அவர்களுக்கு நற்கூலி வழங்கட்டும் என்று அவர்களுக்காகவும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக மனிதன் சிந்திப்பதின் மீது ஆர்வம் கொண்டவன். ஒன்றை பற்றி சிந்திப்பது மனித படைப்புக்குள்ள இயற்கை. மனிதனை தவிர வேறு எந்த படைப்புகளும் சிந்திக்காது. கொஞ்சம் என்னையே பார்த்து உங்கள் முகங்கள் எல்லாம் என் பக்கம் இருக்க வேண்டும். யாருடைய முகமும் வேறு எந்த பக்கமும் திரும்பிவிடக்கூடாது. சரியா? அப்போதுதான் உங்கள் முகங்கள் என்னை நோக்கி இருந்தால், உங்கள் பார்வைகள் என்னை நோக்கி இருந்தால், உங்கள் செவிகளும் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும். பார்வை எதன் பக்கம் திரும்புகிறதோ அதன் பக்கம் செவி திரும்பிவிடும். செவி எதன் பக்கம் திரும்புகிறதோ அதன் பக்கம் இதயம் திரும்பிவிடும். சகோதரர்களே, மனிதன் பொதுவாகவே ஒன்றை சிந்திப்பதில் ஆர்வம் கொண்டவன். சிந்திப்பது அவனுடைய இயற்கை, இரட்டை பிறவி, பிரிக்க முடியாது. சிறு குழந்தைகளை கூட பாருங்கள், அது பால் குடிக்கும்போது இப்படியே ஏதாவது கண்ணை கொண்டு போய் சொருவிக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அது சிந்திக்கிறது, ஏதோ ஒன்றை அது யோசிக்கிறது. இப்படி மனிதனின் வயதுகள் வித்தியாசப்பட்டாலும் அவன் ஏதாவது ஒன்றை சிந்தித்து கொண்டே இருப்பான். சிந்திக்காதவன் மனிதன் அல்ல. சிந்திக்காதவன் மனிதன் அல்ல. கால்நடைகள் சிந்திக்காது. அன்றைய பொழுதிலே சாப்பிடுவது குடிப்பது கண்ணுக்கு எதிராக தெரிவதை தவிர
வேறு ஒன்றை பற்றி சிந்திப்பதற்குரிய அறிவு ஆற்றல் அதற்கு இல்லை. ஆனால் சில விஷயங்களை அவை நினைவில் வைத்திருக்கும். பழக்கப்பட்ட காரணத்தால், பழக்கப்படுத்திய காரணத்தால் சில விஷயங்களை கால்நடைகள் நினைவில் வைத்திருக்கும், ஞாபகத்தில் வைத்திருக்கும். தன் எஜமானனை அறிந்து கொள்வது, 1 மாதம் 2 மாதம் ஓராண்டு கழித்து வந்தாலும் இவர் தன்னை வளர்த்தவர், தனக்கு ஏதோ வகையிலே ஒரு அருள் புரிந்தவர் என்று அடையாளம் கண்டுகொள்ளும், நினைவில் வைத்துக் கொள்ளும். ஆனால் சிந்திக்காது. மனிதன் தான் சிந்திக்கக்கூடியவன். இப்போது என்ன கேள்வி? இந்த சிந்தனை வளம் கொடுக்கப்பட்ட மனிதன், சிந்தனை வளம் கொடுக்கப்பட்ட மனிதன், சிந்தனை திறமை கொடுக்கப்பட்ட மனிதன், சிந்தனை அறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் முறையாக சிந்திக்கிறானா? தனது இந்த சிந்தனையை நல்ல விஷயங்களில் பயன்படுத்துகிறானா என்று பார்த்தால் மனிதர்களில் பலர் தனக்கும் தன் சமூகத்துக்கும் தீமை தரக்கூடியதில்தான் சிந்திக்கிறார்கள். தனக்கும் தன் சமூகத்துக்கும் கேடு விளைவிக்கக்கூடியவற்றிலே சிந்திக்கிறார்கள். அதன் காரணமாக இன்றைய சமூகத்திலே, வாழ்க்கையிலே பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது. சரியா? சிறு குழந்தைகளை பாதுகாப்பாக வெளியிலே விட முடியுமா? அதுவும் அவனிடத்திலே ஒரு 100 ரூபாய் இருக்கிறது என்று தெரிந்தால் ஒருவனுக்கு அந்த குழந்தையின் நிலைமை என்ன ஆகும் என்ற அளவுக்கு அச்ச உணர்வு, இடம் வித்தியாசம் இல்லாமல், தெரு வித்தியாசம் இல்லாமல் பயந்த ஒரு சூழ்நிலையில் தான் நாம் எல்லாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். பயம் இல்லை. சரி, சமூக கண்ணியமாவது இருக்கிறதா? மதிப்பு மரியாதை, கண்ணியமான ஆரோக்கியமான பேச்சு இருக்கிறதா? பெரியவர்களை மதிப்பதில்லை, பலவீனமானவர்களை மதிப்பதில்லை. எங்கு பார்த்தாலும் கெட்ட பேச்சுகள், தீய பேச்சுகள், ஏசுகிறார்கள், சண்டை வளர்க்கிறார்கள். ஒரு உதாரணத்தை எடுத்து பாருங்கள். நாமெல்லாம் டிராஃபிக்கிலே நின்று கொண்டிருக்கும் போது சிக்னல் ஆனாகின்ற நேரத்தை நினைத்து பாருங்கள். மனிதனின் நிலைமை எப்படி இருக்கிறது? ஒருவரை முந்த வேண்டும் என்ற வேகத்திலே எப்படி சண்டை செய்து கொள்கிறார்கள், ஒருவரை எப்படி ஏசுகிறார். இப்படி பார்க்கும்போது சமூக மரியாதை இல்லாமல் இருக்கிறது. சமூக மரியாதை இல்லாமல் இருக்கிறது. பாதுகாப்பு இல்லை, சமூக கண்ணியம் இல்லை. பிறகு பார்த்தால் ஒழுக்கங்கள் இருக்கின்றனவா? ஒழுக்கம் கொஞ்சம் பாருங்கள். இன்று தனிமையிலே ஒரு பெண் வீட்டிலிருந்து வெளியேறி சென்று தன் தேவையை முடித்துவிட்டு திரும்ப வருகிற வரை அந்த பெண்ணை பெற்றவர்கள் தங்கள் வயிற்றிலே நெருப்பைத்தான் கட்டி கொண்டிருக்க வேண்டும். சமூக அந்த ஒழுக்கம் இல்லை. எங்கே எப்போது பெண்கள் மீது அத்துமீறப்படுமோ என்ற பயம் எல்லா இடங்களிலும் பரவலாக இருப்பதை பார்க்கிறோம். நான் சொல்வது புரிகிறதா? பாதுகாப்பு இல்லை, கண்ணியம் மரியாதை, ஒருவரை கண்ணியப்படுத்துவது, சிறுவர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்துவது, பெரியவர்கள் சிறியவர்களின் மீது அன்பு கலந்து அவர்களுக்குரிய அந்த பாசத்தை கொடுப்பது, சமூகத்திலே ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிப்பது, ஒரு மக்கள் இன்னொரு மக்களை அவர்களுடைய உரிமைகளை மதிப்பது என்ற அந்த மரியாதை கண்ணியத்தை காணவில்லை. பெண்களுக்குரிய கண்ணியம் பாதுகாப்பு இருக்கிறது என்றால் அதுவும் இல்லை. நாளுக்கு நாள் சிறு குழந்தைகள், 7 வயதுடைய குழந்தைகள் கடத்தப்பட்டு, கற்பழிக்கப்பட்டு, பலாத்காரங்களுக்கு ஆளாக்கப்பட்டு
கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள். சிறு குழந்தைகள் அற்ப பொருள்களுக்காக கடத்தப்பட்டு அந்த பொருள்கள் கிடைக்கவில்லை என்றால் அந்த குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். இப்படி நாம் பல விதத்திலே சமூக வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. இவற்றையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பின்னால் இதற்கு வருவோம். சிந்தனையை பற்றி உங்களுக்கு நான் சொன்னேன். மனிதன் தவறாக சிந்திக்கும் போது, மனிதன் தீமையின் வழிகளிலே சிந்திக்கும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்று அடைந்திருக்கிறான். எனவே மனிதனின் சிந்தனையை முதலிலே சீர்படுத்த வேண்டும். நீங்கள் 1000 லட்சம் போலீசுகளை வைத்துக் கொண்டாலும், நூற்றுக்கணக்கான செக்யூரிட்டி கேமராக்களை வைத்துக் கொண்டாலும், இன்னும் என்னென்ன விதமான பாதுகாப்புகளை அதிகப்படுத்தி கொண்டாலும், அந்த மனிதனுடைய சிந்தனையை சீராக்காத வரை குற்றங்களை தடுக்க முடியாது. என்ன செய்யலாம் தெரியுமா? குற்றம் நடந்ததற்கு பிறகு குற்றவாளிகளை வேண்டுமானால் பிடிக்கலாம். எதற்கு உதவும் போலீஸ்? குற்றவாளிகளை பிடிப்பதற்கு. பெருமையாக போட்டுக்கொள்வார்கள், கொலை நடந்த 1 மணி நேரத்தில் குற்றவாளி பிடிக்கப்பட்டார், திருடு நடந்த ஒரு நாளிலேயே திருடர்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டார்கள், கொள்ளை நடந்த ஒரு நாளிலேயே கொள்ளைக்காரர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் என்று பெருமையாக போட்டுக்கொள்ளலாமே தவிர, அதை காட்டி அவார்டுகளும் ரிவார்டுகளும் பதக்கங்களும் வாங்கலாமே தவிர சமூகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க முடிந்ததா? சமூகத்தின் செல்வத்தை, கண்ணியத்தை, ஒழுக்கத்தை பாதுகாக்க முடிந்ததா? யோசித்து பாருங்கள். கொலை செய்யப்பட்டால், ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்பட்டால், ஒரு குழந்தை கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டான், இதற்கு என்ன தீர்வு? குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவதா தீர்வு? அல்லது குற்றம் நடக்காமல் இருப்பதற்குரிய வழிகளை உருவாக்குவது தீர்வா? குற்றம் நடக்காமல் இருப்பதற்கு என்ன தீர்வு? மீறி எங்கேயாவது குற்றம் நடந்தால் அந்த குற்றவாளிகள் கண்டிக்கப்படுவதை பார்க்கும்போது அடுத்து குற்றம் செய்பவனுக்கு மனதிலே குற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. குற்றத்தை பற்றிய சிந்தனை வரக்கூடாது. தீய வழியிலே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. ஒருவனின் செல்வத்தை அது 1 பைசாவாக இருந்தாலும் நான் அதை எடுக்கக்கூடாது. அது எனக்கு ஆகுமானதல்ல, அது எனக்கு முறையானதல்ல, அது எனக்கு சுத்தமானதல்ல என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி சுய கட்டுப்பாட்டை கொண்டு வருவது, இது நமக்கு ஏற்றமானதா, சிறந்ததா? அல்லது குற்றமெல்லாம் நடக்க விட்டு விடுவோம், குற்றத்தின் வாசல்களை எல்லாம் திறந்து வைத்து விடுவோம், குற்றம் நடந்ததற்கு பிறகு அவர்களை கைது செய்து கொண்டு வருவோம், பிறகு 2 நாள்ல 3 நாள்ல 3 மாசத்துல பையில திரும்ப அந்த குற்றவாளியை விட்டு விடுவோம். நடக்கிறதா இல்லையா சகோதரர்களே? சமூகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள், நான் எல்லோரும் இதை அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு ஒரு அழுத்தமாக விரிவாக நான் சொல்கிறேன் என்றால், மனிதனின் சிந்தனை கெட்டுவிட்டது, அவனுடைய அறிவு கெட்டுவிட்டது. சிந்திப்பதில் பெரும்பாலானவர்கள் தவறானதையே யோசிக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், ஒரு இடத்திலே போட்டிருப்பார்கள், உதாரணத்திற்கு இது வழி அல்ல, இது வழி அல்ல என்று போட்டிருப்பார்கள். நீங்கள் இந்த வழியாக செல்லக்கூடாது என்று போட்டிருப்பார்கள். நல்ல சிந்தனை என்ன செய்ய வேண்டும்? நல்ல சிந்தனை, அப்ப இந்த வழியா போகக்கூடாது, வேற எந்த வழியில போகலாம் என்று சிந்தித்தால் அது நல்ல சிந்தனை. சரியா இல்லையா? நான் சொல்வது புரிகிறதா? இந்த வழி இது வழி அல்ல, இது ஒன் வே, அங்கிருந்து வரலாம், இங்கிருந்து செல்லக்கூடாது என்று ஒரு சைன்போர்டு இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? சிந்தனை சரியாக இருந்தால் அப்ப வேறு வழி என்ன என்று விசாரித்து வேறு வழியிலே சென்றால் அது நல்ல சிந்தனை. போற்றுக்கிறாங்க, இந்த நேரத்தில் யார் இருப்பா, உள்ளார பூந்துடலாம், அல்லது போவோம், போலீஸ்கார் பிடிச்சாருன்னா 10 ரூபா கொடுத்துருவோம், அல்லது ஓரமாக போவோம்,
அல்லது போவோமே பார்த்துக்குமே யார் என்ன செஞ்சிட போறா, யார் என்ன சொல்லிட முடியும், நமக்கு அவரை தெரியாதா இவரை தெரியாதா, அவரை பார்த்து அவர்கிட்ட சொல்லிக்கலாம் இவர்கிட்ட சொல்லிக்கலாம் யாராவது பிடிச்சா என்று போனால் அது என்ன, அதுதான் சிந்தனை சீர்கெட்டிருக்கிறது, அதுதான் சிந்தனை சீர்கெட்டிருக்கிறது. இப்போது அன்றாட வாழ்க்கையிலே பாருங்கள், மனிதன் பிறரை ஏமாற்றுகிறான், சட்டங்களை மீறுகிறான், ஒழுக்கங்களை மீறுகிறான், அநியாயம் செய்கிறான், ஏமாற்ற துணிகிறான், வஞ்சகம் செய்வதற்கு துணிகிறான், திருடுவதற்கு துணிகிறான், தாய் தந்தையர்களை மதிக்காமல் அவர்கள் மீது அத்துமீறுகிறான். இப்படி எண்ணற்ற குற்றங்கள், குறைகள், பாவங்கள், ஒழுங்கீனங்களுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் மனிதனுடைய சிந்தனை சீர்கெடுகிறது. மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை முறையான வழியிலே சிந்திக்காமல் குறுக்கு வழி என்று சொல்வார்கள் அல்லவா, தவறான வழி என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த வழியிலே சிந்திக்க முயற்சி செய்கிறான். ஆகவே தான் கண்ணியத்திற்குரியவர்களே, படைத்த இறைவனாகிய அந்த அல்லாஹ் அவன் மனிதனை முதலில் நேரான வழியிலே சிந்திக்க சொல்கிறான். உனது அறிவை நல்ல வழிகளிலே செலுத்து, நல்லதை பற்றி சிந்திப்பாயாக. وَنَفْسٍ وَمَا سَوَّاهَا فَأَلْهَمَهَا فُجُورَهَا وَتَقْوَاهَا قَدْ أَفْلَحَ مَنْ زَكَّاهَا وَقَدْ خَابَ مَنْ دَسَّاهَا. சூரத்து ஷம்ஸ் என்ற அத்தியாயத்திலே இந்த வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. 91வது அத்தியாயம் அல் குர்ஆன் உங்களுக்கு அன்பளிப்பு செய்யப்படும். நீங்கள் அதை உங்கள் இல்லங்களுக்கு எடுத்து சென்று இந்த அத்தியாயத்தை படித்து பாருங்கள். படைத்த இறைவன் தான் படைத்த பிரம்மாண்டமான படைப்புகளின் மீது சத்தியம் செய்கிறான். சூரியனின் மீதும் அதன் ஒளியின் மீதும் சத்தியமாக, அதை தொடர்ந்து வரக்கூடிய சந்திரன் மீது சத்தியமாக, இருளை பிரகாசிக்க வைக்கக்கூடிய பகல் மீது சத்தியமாக, அந்த பகலை சூழ்ந்து கரும் இருளாக மாற்றிவிடும் இரவின் மீது சத்தியமாக, வானத்தையும் வானத்தை படைத்தவனின் மீதும் சத்தியமாக, பூமியையும் அந்த பூமியை அமைத்தவன் மீது சத்தியமாக, ஆன்மாவையும் உயிரையும் அறிவையும் படைத்து அதை செம்மைப்படுத்தியவன் மீது சத்தியமாக என்று இத்தனை சத்தியங்களை செய்து இறைவன் என்ன சொல்கிறான்? மனிதனே, உன் உள்ளத்திலே நான் நன்மை எது தீமை எது என்று புரியக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறேன். என்ன சொல்கிறான்? فَأَلْهَمَهَا فُجُورَهَا وَتَقْوَاهَا. இதைத்தான் தமிழிலே சுருக்கமாக புரிய வைப்பதென்றால் மனசாட்சி என்று சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? மனசாட்சி என்று சொல்வார்கள். ஓ மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு கேட்டுப்பாரு. ஓ மனசாட்சிக்கு இது ஒத்துக்குதா? உன் மனசாட்சிக்கு உனக்கு இந்த அளவா உள்ள செத்து போச்சு, உன் மனசாட்சி உன்னை உறுத்தல, உன் மனம் உன்னை உறுத்தல என்று நாம் சொல்லுவோம். فَأَلْهَمَهَا فُجُورَهَا وَتَقْوَاهَا. நன்மை எது, பாவம் எது, சத்தியம் எது, அசத்தியம் எது, உண்மை எது, பொய் எது, நேரான வழி எது, வழிகேடு எது, தவறான வழி எது என்று சிந்திக்கக்கூடிய அறிவை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். பிறகு என்ன சொல்கிறான்? قد أفلح من زكاها. இந்த அறிவை சரியான முறையிலே பயன்படுத்தி சீர்படுத்தி இந்த அறிவை யார் சுத்தமாக வைத்துக் கொண்டார்களோ, அசுத்தம் கலக்காமல், அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். புரிகிறதா? சட்டையிலே ஒரு அசுத்தம் ஏற்பட்டால், சட்டையிலே ஒரு அசுத்தம் ஏற்பட்டால் அந்த சட்டையை போடுவோமா? சொல்லுங்கள். ஒரு சட்டையிலே ஒரு சாதாரண கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கர்ஷிஃப், ஹேண்ட் கர்ஷிஃப், அதிலே கொஞ்சம் அசுத்தம், ஏன் அழுக்குப்பட்டால் கூட, அழுக்கு என்பது வேறு, அசுத்தம் என்பது வேறு. அழுக்கு என்பது வேறு, அசுத்தம் என்பது வேறு. அழுக்குப்பட்டால் கூட அதை நாம் சுத்தப்படுத்துவோம்,
தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நினைப்போம். அசுத்தம் பட்டு விட்டால் அதை கழுக வேண்டும், புழிய வேண்டும், அதிலிருந்து அதை அகற்ற வேண்டும் என்று நினைப்போம். என் அன்பிற்குரியவர்களே, ஒரு உடையிலே அசுத்தம் ஏற்பட்டாலே அந்த உடையை உடனடியாக கழற்ற வேண்டும் என்று நினைக்கிற நாம் அசுத்தமான உள்ளத்தை இந்த நெஞ்சத்திற்குள் வைத்திருந்தால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எப்படி வெளி உடலின் மீது ஒரு அழுக்கான ஆடை இருப்பதை கூட விரும்பாமல் இருக்கிற நாம், அதை அணிவதற்கு வெட்கப்படுகிற நாம், நான் சொல்வது புரிகிறதா? ஆடை அழுக்காக நேற்று போட்ட சட்டை இன்னைக்கு போட்டுக்கிட்டு வெளியே போறதுக்கு வெக்கமா இருக்கா இல்லையா? கடை தெருவுக்கு செல்வதற்கோ அல்லது அலுவலகத்திற்கு செல்வதற்கோ அல்லது பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கோ வெட்கப்படுகிறோமா இல்லையா? அழுக்கா இருக்கு, இந்த சட்டை அழுக்கா இருக்கு. அதே சட்டை அசுத்தமாக இருந்தால் நிச்சயமாக அணியவே மாட்டோம். என் அன்பிற்குரியவர்களே, உடலின் மீது இருக்கக்கூடிய இந்த சட்டைக்கே, இந்த துணிக்கு அது அழுக்காகும் போது இவ்வளவு அருவருப்பு படக்கூடிய நாம், அசுவாசைப்படக்கூடிய நாம், அசுத்தமான உள்ளத்தை நெஞ்சத்திலே வைத்திருந்தால் நன்கு யோசிக்க வேண்டும். எப்படி அசுத்தமான எண்ணத்தை கொண்ட அந்த சிந்தனையை உள்ளத்திலே நெஞ்சத்திலே ஏந்தி இருக்கும் போது அந்த நெஞ்சம் எப்படி அசுத்தமாக இருக்கும் நினைத்து பாருங்கள். சீர்கேடுகளை சிந்தித்த எண்ணங்களை கொண்ட அறிவை வைத்திருக்கும் போது அந்த உள்ளம் நெஞ்சம் எப்படி அசுத்தம் அடைந்ததாக, துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்கும். இந்த உள்ளம், இந்த சிந்தனை எப்போது அசுத்தம் அடைகிறது? உடலுக்கு ஒரு அசுத்தம் இருக்கிறது, உள்ளத்திற்கு ஒரு அசுத்தம் இருக்கிறது. உடலுக்கு ஒரு அசுத்தம் இருக்கிறது, அது போன்று உள்ளத்திற்கும் ஒரு அசுத்தம் இருக்கிறது. உடல் அசுத்தப்படும் எப்போது? இந்த வெளிப்படையான சிறுநீரோ அல்லது வேறு ஏதாவதோ பட்டுவிட்டால் உடல் ஆடையோ வெளிப்படையான அந்த பார்க்கப்படுகின்ற உறுப்புகள் அசுத்தமாகும். உள்ளம் எப்போது தெரியுமா அசுத்தப்படுகிறது? மனிதன் எப்போது இறை வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக, இறை நெறிக்கு முரணாக சிந்திக்கிறானோ, கூடாதவற்றை, ஆகாதவற்றை, படைத்த இறைவனுக்கு பிடிக்காததை சிந்திக்கிறானோ, அதை யோசிக்கிறானோ, அதை செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொள்ளுகிறானோ, அப்போது உள்ளம் அசுத்தப்படுகிறது. என்ன செய்கிறது? உள்ளம் அழுக்காகிறது. ஒரு பெண்ணை பார்க்கிறான். ஒன்று அந்த ஒரு பெண் தனக்கு தாயாக இருக்கலாம், அல்லது சகோதரியாக இருக்கலாம், அல்லது தனக்கு மகளாக இருக்கலாம், அல்லது தாய் தந்தையின் சகோதர சகோதரிகளில் ஒருவராக இருக்கலாம், தனது உறவுக்கார பெண்ணாக இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் உறவுக்கு அப்பாற்பட்ட, உறவுக்கு வெளியில் உள்ள ஒரு அந்நிய பெண்ணாக இருக்கலாம். இப்போது என்ன நடக்கிறது? என்ன சமூகத்திலே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது? சமூகம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? உறவுக்கார பெண்கள் என்றால் அவர்களை பார்ப்பது ஒரு பார்வை. எப்படி? தன் சகோதரியையோ தனது மகளையோ தனது தாயையோ பார்ப்பதென்றால் ஒரு பார்வை, தனது மனைவி என்றால் அங்கே ஒரு விதம். அதே நேரத்திலே அந்நிய பெண் என்றால், நான் சொல்வது புரிகிறதா? என்ன நடக்கிறது? இப்போது முந்தி சொல்லப்பட்ட விஷயங்களை கொண்டு வாருங்கள். இன்று பள்ளிக்கூடங்களிலே கற்பழிப்புகள் நடக்கின்றனவே, காதல் என்ற பெயரிலே அத்துமீறிய உறவுகள் சமுதாயத்திலே பரவிவிட்டிருக்கின்றனவே. ஒரு பெண் அவள் நல்ல முறையிலே, அழகிய முறையிலே ஆடை அணிந்து சென்றால், பார்ப்பதற்கு அழகாக இருந்தால் அவளை எப்படியாவது அடைந்து விட வேண்டும், அவளை அனுபவித்து விட வேண்டும் என்ற வெறி சமுதாயத்திலே பரவி இருக்கிறதே. தனியாக பெண் செல்ல முடியவில்லை, பாதுகாப்பாக செல்ல முடியவில்லை. ரயிலிலே சென்றால் பெண்களுக்கு என்று தனி கம்பார்ட்மெண்ட் ஒதுக்கினால்தான் பாதுகாப்பு.
அது மட்டும் இப்போது பாதுகாப்பு அல்ல, அதிலே 4 போலீஸ்காரர்களையும் ஏற்றினால்தான் பாதுகாப்பு. பிறகு போலீஸ்காரர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று அவர்களுக்கு 4 எஸ்கார்டுகளை கொடுத்தால்தான் பாதுகாப்பு. பெண்களால் பஸ் ஸ்டாப்புகளிலே நிற்க முடியவில்லை. பெண் கல்லூரிகளிலே பெண்கள் கல்லூரி முடித்து வெளியே வர முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் பாதுகாப்புகளை போட்டால்தான் அந்த பெண்களால் நிம்மதியாக நடக்க முடிகிறது என்ற நிலை ஏற்பட்டதற்கு காரணம் என்ன? மனிதனின் சிந்தனை கெட்டுவிட்டது. என்ன கெட்டுவிட்டது? சிந்தனை கெட்டுவிட்டது. அந்த பெண்ணை பார்த்தவுடன் அந்த பெண்ணை அனுபவிக்க வேண்டும், தவறான முறையிலே, ஒழுங்கீனமான முறையிலே, மானக்கேடான முறையிலே தனது இச்சையை தணிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை சீர்கேடு என்ன தூண்டிவிட்டது? இன்று 7-10 வயது சிறுமிகளை கூட பாலியல் பலாத்காரம் செய்யும் அளவிற்கு மனிதனை சீர்கெடுத்திருக்கிறது. பிறகு இன்னொரு கோணத்தை பாருங்கள். நீண்ட விவரங்களுக்கு நான் செல்லவில்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு குறிப்புக்காக சொல்லி செல்கிறேன். ஒரு வீட்டிலே செல்வம் இருக்கிறது என்று தெரிகிறது, அல்லது ஒரு கடையிலே, அல்லது ஒரு மனிதனிடத்திலே. சரி, உனக்கு ஆகுமானது என்ன? எது உனது பாக்கெட்டில் இருக்கிறதோ அது உனக்கு ஆகுமானது. எது நீ உழைத்து சம்பாதித்தாயோ அது உனக்கு ஆகுமானது. உன் பெற்றோர் எதை உனக்கு கொடுத்தார்களோ அது உனக்கு ஆகுமானது. உன் அண்ணன், உன் உறவினர்கள் எதை உனக்கு கொடுத்தார்களோ அது உனக்கு ஆகுமானது. சரியா இல்லையா? உனது அறிவால், உனது உழைப்பால் நியாயமாக நீ தேடிக்கொண்ட செல்வம் உனக்கு சொந்தமானது. அதில் எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் மனிதன் இன்று அத்தோடு அதை நிறுத்திக் கொள்கிறானா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கேயாவது ஏமாற்றி யாராவது அசந்திருக்கும் போது அப்பிக்கொள்ள முடியும், அமுக்கிக் கொள்ள முடியும் என்று இருக்குமே. ஆனால் என்ன நடக்கிறது? பேங்கிலே கொள்ளை, கேஷியர் கையாடல், சேல்ஸ்மேன் கையாடல், பஸ்ஸிலே பிக் பாக்கெட்டுகள், வீட்டிலே திருடு. இந்த திருடு இப்போது எந்த அளவிற்கு பெருகிவிட்டது மட்டுமல்ல, உருமாறிவிட்டது என்று சொன்னால், வாலிப பிள்ளைகள் எல்லாம் தங்கள் தாய் தந்தையை வீட்டிலே வைத்துவிட்டு வேலைக்கு சென்று திரும்ப வருவது என்று சொன்னால் 20 தடவை அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கேட்கணும். அம்மா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, கதவை பூட்டிக்குங்க, யார் வந்தாலும் கதவை திறந்துடாதீங்க. என்ன சகோதரர்களே, நடக்கிறதா இல்லையா? கதவை திறந்துடாதீங்க, யாரா இருந்தாலும் ஜன்னல் வழியா பார்த்துட்டு கதவை திறங்க, ஓட்ட வழியா பார்த்துட்டு கதவை திறங்க, நல்லா கேட்டுக்கிட்டு கதவை திறங்க, யார் வந்து தட்டினாலும் திறந்துடாதீங்க. ஏன்? அற்ப அற்ப பொருள்களுக்காக திருடு எப்படி உருமாறிவிட்டது என்று சொன்னால், கொலை செய்து, கொடூரமாக கொலை செய்து மனிதனின் செல்வங்கள் அவனுடைய இடத்திலிருந்து அபகரிக்கப்படுகிறது. ஏதோ ரோட்ல போறதை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு இல்லை, ஏதோ ஒரு இடத்துல இருந்தத அது கூட கூடாது. ஆனால் இன்று எப்படி நடக்கிறது? மனிதனின் வீடுகள், அவர்கள் ஒரு தேவைக்காக வேண்டி கல்யாணத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் பார்த்தா வீட்டில் எல்லாமே கதவு உடைஞ்சு கிடக்குது, பீரோக்கள் திறந்து கிடக்கின்றன. சின்னாபினம் வயசில் 2 மூதாட்டியை வச்சுட்டு போயிருந்தா அவர்களெல்லாம் கழுத்தறுப்பட்டு, காதறுப்பட்டு, கண் தோண்டப்பட்டு, காது பீக்கப்பட்டு, குடல் உருவப்பட்டு கிடக்கிறார்கள். என்ன சமூகம் சகோதரர்களே, எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு கணம் நினைத்து பாருங்கள். காட்டிலே சிங்கம், புலி என்ற கொடூர மிருகங்களோடு வாழ்வது கூட நல்லதாக தோன்றுகிறது. அந்த அளவிற்கு சீர்கெட்டு போன சிந்தனை, சீர்கெட்டு போன சில மனிதர்களுக்கு மத்தியிலே இன்று வாழக்கூடிய நிலை நமக்கு. இது என்ன காரணம்? இதற்கு மனிதனுடைய சிந்தனை கெட்டுவிட்டது, அறிவு கெட்டுவிட்டது, சிந்திக்கின்ற ஆற்றல் கெட்டுவிட்டது. இறைவன் நம்மை விசாரிப்பானே, நமக்கு இது ஆகுமானது அல்லவே, இது கூடாதல்லவே, இது நமக்கு உகந்ததல்லவே என்று அவன் ஒழுங்காக சிந்தித்திருந்தால் திருட்டுக்கோ, அபகரிப்புக்கோ, ஊழலுக்கோ, லஞ்சத்துக்கோ செல்வானா? சரி, இவற்றையெல்லாம் திருடு, கொலை, கற்பழிப்பு என்று சொன்னோம். இந்த லஞ்சத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இந்த ஊழலை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இன்று கொலையை, கற்பழிப்பை, திருட்டை, கொள்ளையை குற்றமாக நினைக்கிறார்கள். ஆனால் ஊழலை,
இந்த லஞ்சத்தை யாராவது குற்றமாக நினைக்கிறார்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி திருடு ஒரு பெரும் குற்றமோ, சிந்தனை சீர்கேடோ, அதுபோன்று கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எப்படி ஒரு சிந்தனை சீர்கேடோ, அது போன்றுதான் லஞ்சமும் ஊழலும் மிகப்பெரிய ஒரு சீர்கேடு. இன்று எத்தனையோ சமூக புரட்சிகளின் மூலமாக இதை தடை செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தனைகளையும் அவர்களது நம்பிக்கைகளையும் சீர் செய்யாத வரை இதை சீர் செய்ய முடியாது. அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவர்கள் மீது அருள் புரிவானாக, அவர்கள் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் நினைவிலே வைத்து பாருங்கள். லஅனல்லாஹ் அர்ராஷிய வல் முர்தஷி. எவன் லஞ்சம் கொடுக்கிறானோ, எவன் லஞ்சம் வாங்குகிறானோ, இருவரையும் வானத்தில் உள்ள அந்த படைத்த இறைவன் சபிக்கிறான். லஞ்சம் வாங்கக்கூடியவனையும் லஞ்சம் கொடுக்கக்கூடியவனையும் படைத்த இறைவன் சபிக்கிறான். அவர்கள் சாபத்திலே இருக்கிறார்கள். சிந்தனை சீர்படுத்தப்படுகிறது. நான் லஞ்சம் வாங்குவது இறை கோபத்திற்கு என்னை ஆளாக்கும். எதற்கு ஆளாக்கும்? இறை கோபத்திற்கு என்னை ஆளாக்கும். இங்கே நிறுத்திக் கொண்டு ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிச் செல்கிறேன். இன்று தங்களை படித்தவர்கள், மேல்தட்டு மக்கள், பெரிய சமூக அரசியல்வாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே, இந்த லஞ்சமோ ஊழலோ இவையெல்லாம் யாரிடத்தில் இருக்கிறது? கிராமங்களிலே விவசாயம் செய்து கொண்டிருக்கிறானே பாமரன், அவனிடத்தில் இருக்கிறதா அல்லது யாரிடத்தில் இருக்கிறது? யார் தங்களை படித்தவர்கள், யார் தங்களை சமூகவாதிகள், யார் தங்களை மேல்தட்டு மக்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் நினைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில் தானே இருக்கிறது. அவர்களுடைய படிப்பு, அவர்களது அறிவு ஏன் இவற்றை விட்டு அவர்களை தடுக்கவில்லை என்று சொன்னால், அறிவு சிந்தனை சீர்படுத்தப்படவில்லை. அறிவு சிந்தனை ஒழுங்குமுறைக்கு அவர்கள் பயிற்றுவிக்கப்படவில்லை. எனவேதான் அவர்களுடைய சிந்தனை சீர்கட்ட காரணத்தால் சமுதாயம், அந்த சமுதாயம் வசிக்கக்கூடிய அந்த நாடே தலைகுனியக்கூடிய அளவிற்கு கேவலப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் படிக்காத பாமரர்களா அல்லது படித்த மிகப்பெரிய அறிவாளிகளா? ஐஏஎஸ் என்று சொல்கிறார்கள், ஐபிஎஸ் என்று சொல்கிறார்கள், இன்னும் எத்தனையோ அந்த பதவிகளை எல்லாம் சொல்கிறார்களே. இதில் இருப்பவர்கள் யார்? படிக்காத பாமரனா? படித்துவிட்டு தன்னை விட பெரிய அறிவாளி இல்லை என்று பரீட்சையிலே நிரூபித்துவிட்டு அந்த இடத்திற்கு வந்தவர்கள். யோசித்து பாருங்கள். மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா? பொது சொத்திலே, பொதுவான மக்களுக்கு சொந்தமான சொத்திலிருந்து ஒரு மனிதன் அபகரிப்பு செய்தால், ஒரு நிலத்தை அபகரிப்பு செய்தால், அந்த நிலத்தின் அளவு எவ்வளவு? ஒரு ஜான் அளவுக்கு இருந்தாலும் சரி, மறுமை நாளிலே, நியாய தீர்ப்பின் அந்த நாளிலே அந்த மனிதன் விசாரிக்கப்பட்டு 7 பூமியிலிருந்து அதன் அளவிற்கு அவன் கொண்டு வரப்பட்டு அவனுடைய கழுத்திலே அது மாட்டப்படும். நீ அபகரித்த ஒரு அளவு சொத்து, பல் துலக்குகிற ஒரு குச்சியின் அளவு இருந்தாலும் சரி, அதற்காக மறுமையிலே நிறுத்தி நீ விசாரிக்கப்படுவாய். இப்படி நீ அபகரிக்கிற ஒரு சொத்து ஒரு பல் துலக்குகிற குச்சியின் அளவிற்கு மதிப்புடையதாக இருந்தாலும் சரி, அதற்காக நிறுத்தி நீ விசாரிக்கப்படுவாய் என்று சிந்தனையை சீர் செய்கிறது இறை மார்க்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சிந்தனை சீர் செய்யப்பட வேண்டும். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. படைத்த இறைவன் அவனுடைய இந்த வேதத்தின் மூலமாக, அவனுடைய இந்த அல் குர்ஆன் என்ற வேதத்தின் மூலமாக, இறுதி இறை தூதர் முஹம்மது நபியை இறைவன் அனுப்பினானே, அந்த வேதத்தின் மூலமாக, அந்த தூதரின் மூலமாகவும் நமது சிந்தனையை சீர் செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? சிந்தனையை சீர் செய்கிறார்கள்.
இப்போது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், இதை பற்றி முதலிலே தெரிந்து கொள்வது நமக்கு அவசியமா இல்லையா என்று. நாமெல்லாம் அந்த ஒரு கடமைக்கு இருக்கிறோமா இல்லையா? நமது சிந்தனைகள் சீர் செய்யப்பட வேண்டும், அழகிய முறையிலே சிந்தனைகள் வழிகாட்டப்பட வேண்டும். எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறீர்கள், எத்தனையோ நூல்களை வாசிக்கிறீர்கள், ஏன் கொஞ்சம் இந்த அல் குர்ஆனையும் வாசித்து பார்த்தால் என்ன என்ன சகோதரர்கள்? ஒரு புத்தகம், ஒரு நூல், ஒரு அறிவு நூல், ஒரு ஒழுக்க நூல், சிந்தனையை சீர் செய்கிற ஒரு நூல், உலகளாவிய மக்களுக்காக எனது இறைவனால் கொடுக்கப்பட்ட இறக்கப்பட்ட ஒரு வேதம் என்ற அடிப்படையிலே அதை கொஞ்சம் படித்து பாருங்கள், அணுகி பாருங்கள். அப்போது சிந்தனை பிறக்காது, சிந்தனை திறக்காது, மாறாக சிந்தனை கடலை விட ஆழமாக. எப்படி சிந்தனை பிறக்கும், சிந்தனை திறக்கும் என்பதெல்லாம் ஒரு சாதாரண வார்த்தை. கடலை விட ஆழமாக சிந்தனை ஆழம் பெறும். கிழக்கு மேற்கின் விசாலத்தை விட சிந்தனை விசாலமடையும், சிந்தனை விசாலமடையும். எப்படி சொல்கிறது பாருங்கள். யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك كلا بل تكذبون بالدين وإن عليكم لحافظين. அத்தியாயம் 82 அல் இன்ஃபிதார் என்ற பெயர் கொண்டது. இறைவன் கேட்கிறான், மறுமையின் நிகழ்வுகளை எல்லாம் கூறி உலகம் முடியும் நாளின் அந்த அமளிகளை எல்லாம் நமக்கு விவரித்து விட்டு கேட்கிறான் நம்மை பார்த்து, யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, மனித பிறவியே. அவன் கேட்கிறான், மா கர்ரக, எது உன்னை ஏமாற்றியது, எது உன்னை மயக்கியது, எது உன்னை திசை திருப்பியது? புரிகிறதா? அப்ப கேள்வி வரும், என்னை மயக்கியது என்றால் எதிலிருந்து மயக்கியது, எந்த விஷயத்திலிருந்து என்னை ஏமாற்றியது, திருப்பியது, எதிலிருந்து என்னை திருப்பியது என்று கேட்டால் அவன் சொல்கிறான், பிரப்பிக்கல் கரீம், பிரப்பிக்கல் கரீம், கண்ணியமிக்க தயாளம் நிறைந்த உன்னை படைத்த இறைவனை சிந்திப்பதை விட்டு உன்னை எது ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது? உன்னை படைத்த இறைவன் யார்? அவனுடைய வல்லமை என்ன? அவனுடைய கண்ணியம் என்ன? அவனுடைய உயர்வு என்ன? அவனுடைய பண்பு என்ன? அவன் எப்படிப்பட்டவன்? உன்னை அவன் எப்படி நேசிக்கிறான்? உனக்கு அவன் என்னென்ன அற்கொடைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான்? நீ அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவனை நீ எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த படைத்த இறைவனை சிந்திப்பதை விட்டு, அவனை ஏற்றுக்கொள்வதை விட்டு, அவனை நம்பிக்கை கொள்வதை விட்டு உன்னை யார் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்? இறைவன் எப்படி கேட்கிறான்? மனிதனே, கண்ணியமான தயாளம் நிறைந்த உன் மீது அன்பு கொண்ட உனது இறைவனை, படைத்த உனது இறைவனை, உன்னை பரிபாலிக்கிற இறைவனை, உன்னை வளர்க்கிற இறைவனை, உன்னை காப்பாற்றுகிற இறைவனை சிந்திக்காமல் உன்னை எது ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது? காசா, பணமா, செல்வமா, சடங்குகளா, சம்பிரதாயங்களா? ஏன் அந்த படைத்த இறைவன் யார் என்பதை பற்றி நீ சிந்திப்பதில்லை? நீ எங்கிருந்து வந்தாய்? எப்படி உருவானாய்? வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனிக்கும், உன் தாயின் வயிற்றிலே இருக்கும் போது அஃபரஐதும் மா தும்னூன், தண்ணீர் துளிகள், அந்த சில தண்ணீர் துளிகள் குழந்தையாக எப்படி உருவாகிறது, உருமாறுகிறது? எப்படி அந்த தண்ணீர் துளி சதை துண்டாக, பிறகு பிண்டமாக, பிறகு உறுப்புகளால்
முழுமைப்படுத்தப்படுவதாக. கண், காது, மூக்கு, தொண்டை, சதை, நரம்பு, எலும்பு, அறிவு, நெஞ்சம், இரத்தம் என்று எப்படி அது மாறுகிறது கேட்கிறான் குர்ஆனின் பக்கங்களிலே. இவையெல்லாம் இருக்கட்டும், பிறகு கேட்கிறான், அந்த சதை பிண்டத்திலே உயிரை ஊதி அதை அசைக்கக்கூடியவன் யார்? அதை இயக்கக்கூடியவன் யார்? பிறகு அதை குழந்தையாக, ஒரு சிசுவாக, உயிருள்ள ஒரு உயிரினமாக தாயின் வயிற்றிலிருந்து வெளியாக்கக்கூடியவன் யார்? அது வெளியேறி வரும்போது இது நாள் வரை மடியிலே சுரக்காத பால் நீ வெளியேறும் போது உனக்கு அந்த பால் சுரக்கிறதே. வெயில் காலமாக இருந்தால் குளிர்ந்த பாலாகவும், குளிர் காலமாக இருந்தால் இதமான சூடுள்ள பாலாகவும் உனது தாயின் மார்பிலே அந்த பாலை சுரக்க வைத்தவன் யார்? அந்த மார்பிலே நீ வாயை வைக்கும் போது உறிஞ்சி குடிக்க வேண்டும் என்று உனக்கு அறிவை கொடுத்தவன் யார்? பசித்தால் அழ வேண்டும் என்ற அறிவை போதித்தவன் யார்? சிந்தித்துப்பார். அவனை அல்லவா நீ தேட வேண்டும், அவனை அல்லவா நீ அறிய வேண்டும். அல்லதி خلقك فسواك هل من خالق غير الله. அந்த படைத்த கடவுளை தவிர, இறைவனை தவிர, அந்த அல்லாஹுவை தவிர வேறொரு படைப்பாளனை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஹல் மின் خالق غير الله ام خلقوا كخلق الله. அந்த படைத்த இறைவன் படைத்தது போன்று வேறு யாராவது உங்களுக்கு படைத்து காட்டுகிறார்களா? ஃபதஷாபஹல் خلق عليهم. படைக்கும் ஆற்றல் எல்லாருக்கும் உரியது என்று நீங்கள் ஏதாவது குழம்பி விட்டீர்களா? இப்படி கேட்கிறார். யோசித்து பாருங்கள். உலகத்திலே மனிதனின் மொழி வித்தியாசப்படலாம், அவனின் நிறம் வித்தியாசப்படலாம், அவன் வாழ்கிற நாடு பிரதேசம் வித்தியாசப்படலாம். அவர்களிடத்திலே சென்று கேளுங்கள், படைத்தவன் யார் என்று, படைத்தவன் யார் என்று கேளுங்கள். எல்லோரும் ஒரே பதிலை சொல்வார்கள், இறைவன் தான் படைத்தான், கடவுள்தான் படைத்தான், ஆண்டவன் தான் படைத்தான், தெய்வம்தான் படைத்தது. மொழி மாறுபடலாம். காட் என்று சொல்வார்கள், பிரம்மா என்று சொல்வார்கள். அவர்களுடைய மொழியிலே அந்த ஏக இறைவனை, கடவுளை குறிக்கக்கூடிய அந்த அழகிய பதத்தை தான் சொல்லுவார்களே தவிர எதையாவது பொருளை சுட்டி காட்டுவார்களா? பெற்றெடுத்தது யார் என்று கேட்டால் அன்னையை சொல்லலாம், படைத்தது யார் என்று கேட்டால் அன்னையை சொல்ல முடியுமா? வயிற்றிலே சுமந்தது யார் என்று கேட்டால் தாயை சொல்லலாம். ஆனால் தாயின் வயிற்றிலே உருவாக்கியது யார் என்று கேட்டால் யாரை சொல்ல முடியும்? படைத்த இறைவனைத்தானே சொல்ல முடியும். நினைத்து பாருங்கள். கேட்கிறான், அல்லதி ஹலகாக. அவன் யார்? சாதாரணமானவன் அல்ல. நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அந்த இறைவனை பற்றி? அவன்தான் உன்னை படைத்தான். மனிதனே, எப்படி படைத்தான்? உயிரை படைத்து விட்டான். நமது உயிர்கள் எல்லாம் படைக்கப்பட்டு, இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு முன்பே உயிர்கள் எல்லாம் படைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. பிறகு தாயின் வயிற்றிலே நமது உடல் உருவாகும் போது, வளரும் போது அந்த உடலிலே அந்த உயிரை ஊதுகிறான் இறைவன், அந்த உயிரை அனுப்புகிறான். யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? எந்த டாக்டராவது எத்தனை ஸ்கேனிங் மிஷினை வைத்துக்கொண்டு, எத்தனை கேமராக்களை, மிக துல்லியமான, நூதனமான, நுட்பமான, நுணுக்கமான கேமராக்களை வைத்துக்கொண்டு எப்போது உயிர் ஊதப்படுகிறது, எப்படி உயிர் வருகிறது என்று யாராவது சொல்ல முடியுமா? பாருங்கள், யாராலும் சொல்ல முடியாது. ஏன்? இறைவன் சொல்லுகிறான், யஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. 17வது அத்தியாயத்திலே மக்கள் இப்படி கேட்கிறார்கள், இந்த உயிரை பற்றி அதனுடைய அந்தரங்கம் என்ன என்று கேட்கிறார்கள். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அந்த உயிர் எனது நேரடி கட்டளைக்கு உட்பட்டது, அதை கொடுப்பவனும் நான் தான், அந்த உயிர் எனது கைவசம்தான் இருக்கிறது. எப்போது மரணம் வருகிறதோ யாராலும் அந்த மரணத்தை தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. தாயின் கருவறையிலே குழந்தை உருவாகும் போது அந்த குழந்தைக்கு உயிரை கொடுக்கிறான். அந்த நேரத்திலே அதுவரை அந்த உயிர் எங்கே இருக்கிறது? இறைவனிடத்திலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பிறகு மரணம் வருகிறது, மரணித்து விடுகிறார்கள். நமக்கு முன்னால் நமது மூதாதைகள் மரணித்தார்கள். அடுத்து நாம் அந்த பட்டியலிலே வந்து கொண்டே இருக்கிறோம்.
சரியா இல்லையா? நமது பிள்ளைகள் அடுத்த பட்டியலிலே வருகிறார்கள், அடுத்து நமது பேரன்கள் எல்லாம் அந்த மரண பாதையை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறோம். அந்த உயிர்களை வாங்கக்கூடியவன், கைப்பற்றக்கூடியவன் யார்? இறைவன். அந்த படைத்த இறைவன் நமது உயிர்களை கைப்பற்றுகிறான். யுஹ்யி வ யுமீத். உயிர்களை கொடுப்பவனும் அவன்தான், அந்த உயிர்களை வாங்குபவனும் அவன்தான். இப்போது கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நாம் யாரிடத்திலிருந்து வந்தோம்? இறைவனிடத்திலிருந்து வந்தோம். யாரிடத்திலே திரும்ப செல்வோம்? யாரிடத்திலே திரும்ப செல்வோம்? இறைவனிடத்தில் தான் நாம் திரும்ப செல்வோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சும்ம துர்ஜஊன். நீங்கள் திருப்பப்படுவீர்கள். சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். உங்கள் இறைவனிடத்தில் தான் நீங்கள் திருப்பப்படுவீர்கள். இரண்டாவது அத்தியாயத்திலே இறைவன் எப்படி கேட்கிறான் பாருங்கள். கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ் கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ் வ குன்தும் அம்வாதன் ஃபஅஹ்யாக்கும் ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. இரண்டாவது அத்தியாயத்தின் 28வது வசனம் சொல்கிறான், மக்களே, நான் படைத்த படைப்புகளே, என்னை எப்படி நீங்கள் நிராகரிக்கிறீர்கள்? என்னை எப்படி நீங்கள் வணங்க மறுக்கிறீர்கள்? ஏன் தெரியுமா? வகுந்தும் அம்வாதன். நீங்களெல்லாம் ஒரு பொருளாகவே இல்லையே. நீங்களெல்லாம் ஒரு பொருளாகவே இல்லையே. இந்த பூமியில் நீங்கள் வசிக்கவில்லையே. ஃபஅஹ்யாக்கும். அவன்தானே உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து வசிக்க வைத்தான். சும்ம யுமீதுக்கும். பிறகு உங்களுக்கு அவன் மரணத்தை கொடுக்கிறான். நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டீர்கள்? மரணித்தவுடன் எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இறைவன் சொல்கிறான், இல்லை. அதுதான் சிந்திக்க வேண்டிய விஷயம். இரண்டு விஷயங்களை நீங்கள் சிந்திப்பதற்காகத்தான் இந்த ஒரு ஏற்பாடு. ஒரு சிந்தனை என்ன? படைத்த இறைவன் இருக்கிறான், அவன் என்னை படைத்தான், அவன் எப்படிப்பட்டவன், அவன் யார், அவன் எங்கே இருக்கிறான், அவன் எவ்வளவு பரிசுத்தமானவன் என்று படைத்த இறைவனை சிந்திக்க வேண்டும். அவன் யார் என்று அறிய வேண்டும். அவனை எப்படி வணங்க வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது சிந்தனை என்ன? அந்த படைத்த இறைவனிடத்திலே நாம் திரும்ப அனுப்பப்படும் போது அந்த அனுப்பப்படுகிற நாளிலே என்ன நடக்கும்? அந்த நாளிலே சொர்க்கம் நரகம் என்ற இரண்டை கேள்விப்பட்டிருக்கிறோமே. சொர்க்கத்தை அடைகிற வழி என்ன? இரண்டு சிந்தனைகளை சிந்திப்பதற்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஒரு சிந்தனை என்ன? படைத்த இறைவன் யார், அவனது பண்புகள் என்ன, அவனை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனை நான் எப்படி மதிக்க வேண்டும், அவனை நான் எப்படி நேசிக்க வேண்டும், அவன் எனக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறான். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் அவன் கொடுத்ததுதான். இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் அவன் கொடுத்ததுதான், வேறு யாரும் இல்லை. சில வழிகள் இருக்கலாம், சிலர் கொடுத்திருக்கலாம், ஆனால் எல்லோரும் யாரிடத்திலிருந்து தான் கொடுத்தார்கள்? அந்த இறைவனிடத்தில். படைத்தவன் அவன்தான், படைத்தவன் அவன்தான். கொடுக்கின்ற உள்ளத்தை போடுபவனும் அவன்தான், ஈகையின் எண்ணங்களை உருவாக்குபவனும் அவன்தான். அப்ப அந்த படைத்த இறைவனை அறிந்து அவனை ஏற்று அவனை எப்படி வழிபடுவது? இரண்டாவது சிந்தனை என்ன? இரண்டாவது அத்தியாயத்தின் 28வது வசனத்திலே சொல்கிறான், சும்ம யுஹ்யீக்கும். வாழ்ந்தோம், இறந்தோம், வாழ்வு முடிந்தது, சாப்டர் க்ளோஸ்ட் இல்லை. இங்கேதான் புதிய அத்தியாயம் பிறக்கிறது, சிந்தனை சீர்படுத்தப்படுகிறது. فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ كُلُّ صَغِيرٍ وَكَبِيرٍ مُسْتَطَرٌ مَا لِهَذَا الْكِتَابِ لَا يُغَادِرُ صَغِيرَةً وَلَا كَبِيرَةً إِلَّا أَحْصَاهَا وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ. என் அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் ஆழமாக கேளுங்கள். நமது செயல்கள் இந்த உலகத்திலே எல்லாம் பதியப்பட்டு கொண்டிருக்கின்றன.
நமது செயல்கள், எண்ணங்கள், பார்வைகள், செவிகள், எதை பார்த்தோம், எதை கேட்டோம், எதை சிந்தித்தோம், எதை செய்தோம், எதை கொடுத்தோம், எதை வாங்கினோம், எதை சாப்பிட்டோம், எல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. எழுதுபவர்கள் யார்? இறைவனின் அடிமைகளாகிய வானத்தில் இறைவன் படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான இறை அடியார்கள், வானவர்கள் நமது செயல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது செயல்களை வானவர்கள் பதிவு செய்கிறார்கள். எதையும் அவர்கள் மிஸ் பண்ணிவிட மாட்டார்கள், தவற விட்டு விட மாட்டார்கள். وَإِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ كِرَامًا كَاتِبِينَ يَعْلَمُونَ مَا تَفْعَلُونَ. இதே அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். 82வது அத்தியாயத்திலே அந்த வானவர்கள் எழுதுகிறார்கள். லஞ்சம் வாங்கினாயா, கொடுத்தாயா, மோசடி செய்தாயா, எவ்வளவு மோசடி செய்தாய், யாரை பார்த்தாய், என்னென்ன செய்தாய், தனிமையிலே என்ன செய்ய, எல்லாம் எப்படி பதிவு செய்யப்படுகிறது தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். இன்றைய அல்லாஹ்வின் அந்த செயலுக்கு நாம் உதாரணம் சொல்ல முடியாது, புரிந்து கொள்வதற்காக. இன்று கம்ப்யூட்டரிலே ஒரு வேர்டு ஃபைலை ஓபன் செய்து குமார் என்று எழுதி க்ளோஸ் பண்ணிவிட்டால் அது எப்படி ரெக்கார்ட் ஆகிறது? வெறும் ஒரு 4 வார்த்தை குமார் என்று எழுதிவிட்டு அதை சேவ் செய்துவிட்டு க்ளோஸ் பண்ணி விடுகிறீர்கள். எப்படி ரெக்கார்ட் ஆகிறது? கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எங்க ரியாஸ் பாய், எப்படி ரெக்கார்ட் ஆகுது கம்ப்யூட்டர்? சொல்லுங்க பாய், எப்படி பதிவு செய்யப்படுகிறது சொல்லுங்கள். என்ன தேதி, ஏஎம்மா பிஎம்மா, எத்தனை மணி, அதுக்கப்புறம் எத்தனாவது நிமிஷம், அதுக்கப்புறமா எத்தனாவது செகண்டு, எல்லாம் பதியப்பட்டு விடுகிறது. அது மட்டுமா, டிரைவில் எந்த டிரைவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சைஸு, சுப்ஹானல்லாஹ், எல்லாம் பதிவு செய்யப்பட்டு விடுகிறது. செய்தா இல்லையா? எத்தனை தடவை நீங்க ஓபன் பண்ணி எவ்வளவு அவசரமா க்ளோஸ் பண்ணாலும் சரி, அது அதனுடைய வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? நீங்கள் கண்டுபிடித்த ஒரு சாதாரண படைப்பே இப்படி வேலை செய்கிறது என்று சொன்னால், உலக மக்களுக்கெல்லாம் உலக நாளை படைத்ததிலிருந்து இன்று வரை, இனி உலகத்தை அழிக்கும் நாள் வரை உலக அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவையும் கண்டுபிடிப்பு திறனையும் கொடுத்த அந்த இறைவன் எப்படிப்பட்ட அறிவாளியாக இருப்பான்? அவனுடைய படைப்பு எப்படிப்பட்ட அறிவுமிக்க, நுட்பமிக்க, ஞானமிக்க, சிந்தனை மிக்க, திறமை மிக்க படைப்பாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அந்த வானவர்களை பற்றி. அதுவும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வானவர்களை நியமிச்சார். 2 பேருங்க, திரும்பவே மாட்டாங்க, தூங்கவே மாட்டாங்க, விட்டுட்டு போகவே மாட்டாங்க, பறந்தாலும் கூட இருப்பார்கள். நீங்க தண்ணிக்கு அடியில போனாலும் இருப்பாங்க, பூமிக்கு அடியில சுரங்கத்தில் போனாலும் இருப்பாங்க, கதவை நல்ல இறுக்கமா பூட்டிக்கிட்டாலும் இருப்பாங்க, போத்திக்கிட்டு தூங்கினாலும் கூட இருப்பாங்க. அவர்களை நீங்கள் பார்க்க முடியாது, அவர்கள் உங்களை பார்த்து அறிந்து கொண்டிருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள். பதிவு செய்யப்படுகிறது. சும்ம யுஹ்யீக்கும், பிறகு ஒரு நாள் வரும், உலக மக்களை எல்லாம் அந்த நாளிலே ஒரு சேர, ஒரு நேரத்திலே, ஒரே இடத்திலே ஒன்று சேர்ப்பான். எப்படி? ஒரு சேர, ஒரே நேரத்திலே, ஒரே இடத்திலே அவ்வளவு பேரையும், அத்தனை பேரையும், உலகத்தை படைத்த நாளிலிருந்து உலகம் அழியும் நாள் வரை தோன்றிய அத்தனை மனிதர்களையும் ஒரே சமவெளியிலே ஒன்று சேர்ப்பான். அப்போது விசாரணை தொடங்கும். உலகத்திலே மக்கள் விசாரிக்கப்படுவதில்லை. குற்றவாளிகள் முழுமையாக தண்டனைக்கு ஆளாகப்படுவதில்லை. நேற்று ஒரு தீர்ப்பை படித்தோம். சில கொலைகள், அந்த கொலைகளுக்காக இரட்டை தூக்கு தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை என்று அதை எழுதிய நீதிபதிக்கு இறைவன் அருள் புரியட்டும், நல்ல ஒரு வார்த்தையை சொன்னார். அவருக்கு இறைவன் நேர்வழி காட்டட்டும். இனி இது போன்ற சிசு கொலைகள், சிறுமிகளின் பலாத்காரங்கள் நடத்தக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட கடுமையான தண்டனையை இந்த கோர்ட் வழங்குகிறது என்று மிக அருமையான ஒரு பதிவை அங்கே பதிவு செய்தார். நினைத்து பாருங்கள். ஆனால் அடுத்த விஷயம் வேறு. இது நிறைவேற்றப்பட்டு விடுமா உடனே? அதற்கு இடையிலே எத்தனை பிரச்சனைகளை இங்கே கிளப்பப்படும் என்பது வேறு. குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் அவர்கள் மீது கருணை காட்ட வேண்டுமாம்.
அநீதி இழைக்கப்பட்டவர்களின் மீது கருணை காட்டுவது யார்? இறை சட்டத்திற்கும் மனித சட்டத்திற்கும் இதுதான் வித்தியாசம். இறை சட்டம் என்ன சொல்லும் தெரியுமா? அநீதி இழைக்கப்பட்டவன், குற்றம் இழைக்கப்பட்டவன், பாதிப்பிற்கு ஆளானவன், அவன் மீது கருணை காட்டுங்கள். யார் மீது அல்ல? யார் மீது அல்ல? குற்றம் இழைத்தவன் மீது அல்ல. எப்படி உதாரணம்னு சொன்னா, நாய் நம்மளை கடிக்குமா? வெறி நாய் நம்மளை கடிக்குமா? அதனால மனுஷன் சாவணுமா? ஆனால் நாயை அடிக்கக்கூடாதான், மனுஷன் செத்தாலும் பரவாயில்லையா? கடிக்கிற நாயை எதுவும் செஞ்சிடக்கூடாதான். எப்படி சட்டம் இருக்கிறது? மனிதன் சாவலாம், பிள்ளைகள் சாவலாம். ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் மட்டும் குறைந்தது அரசாங்க கணக்குப்படி 60,000 இந்தியர்கள் நாய் கடியினால் செத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களெல்லாம் சாவலாமா? நாய் சாவக்கூடாதா? கடிக்கிற நாயை ஒன்றும் செஞ்சிடக்கூடாதா? எங்க வீட்டில் வளர்க்குற நாயை வாங்க உங்களை துரத்த சொன்னோம். தெருவிலே மனிதர்களை கடித்து குதறக்கூடிய, சிறு பிள்ளைகளை கடித்து துரத்தக்கூடிய, அதனால் குழந்தையை இழந்து தவிக்கின்ற பெற்றோர்கள் நாயை ஒன்றும் செஞ்சிடக்கூடாதா? குற்றம் இழைக்கின்ற குற்றவாளிகளுக்கு கருணை காட்டப்பட வேண்டுமா? கொத்து கொத்தாக மக்களை கொலை செய்வார்கள், சிறுமிகளை கொலை செய்வார்கள். கொலை செய்பவர்களின் மீது, கற்பழிப்பவர்களின் மீது, குற்றம் நிகழ்த்துகிற குற்றவாளிகளின் மீது கருணை காட்ட வேண்டுமா? சரி, திரும்ப சொல்வோம். விசாரணை என்பது, நீதம் என்பது எங்கே முடிவு செய்யப்படும்? இறைவனின் சமூகத்திலே முடிவு செய்யப்படும். அங்கே யாராவது தப்ப முடியுமா? எங்கே தப்பிப்பது, எங்கே எஸ்கேப் என்று ஓடுவான். ஓட முடியாது. கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌமஇதினில் முஸ்தகர். ஓடி ஓடி ஒளிந்தாலும் உன்னை சிண்டு முடியை பிடித்து கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்படுவாய். ஃபயூஹது பின் நவாசி வல் அக்தாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அங்கே விசாரிக்கப்படுவோம் நாம் எல்லாம். எப்படி விசாரிப்பான்? நீதம்தான். அங்கே அநியாயம் இருக்காது. வலா துதுலமூன நகீரா. அற்ப அளவு கூட நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். எந்த அளவிற்கு சொல்கிறான்? ஒரு அணுவின் அளவு நன்மை செய்தாலும் அதன் பலன் அங்கு உண்டு. ஒரு அணுவின் அளவு தீமை செய்திருந்தாலும் அதன் பலன் அங்கு உண்டு. இறைவனுக்கு செய்த அநியாயங்கள் ஒரு பக்கம், படைப்புகளுக்கு செய்த அநியாயம் ஒரு பக்கம் என்று இரண்டு விதத்திலும் நீதமாக விசாரிக்கப்படுவான் மனிதன். தப்ப முடியாது. அடித்தவன், ஏசியவன், திட்டியவன், அபகரித்தவன், திருடியவன், பிற ரத்தங்களை ஓட்டியவன், இவர்களெல்லாம் கொண்டு வரப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதம் வழங்கப்படும். அநியாயம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். எண்ணியத்திற்குரியவர்களை இறைவன் கேட்கிறான், ஏன் நீங்கள் இந்த இரண்டை பற்றி சிந்திப்பது இல்லை? இதை சிந்திக்காத காரணத்தால் தான் சீர்கேடுகள், இதை சிந்திக்காத காரணத்தால் தான் சமூக ஒழுங்கினங்கள், இதை நீங்கள் சிந்திக்காத காரணத்தால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களுக்கு நீதம் இல்லை, உங்களிடத்திலே நேர்மை இல்லை, உங்களிடத்திலே ஒழுக்கம் இல்லை, உங்களது சமூகம் சீர்கெட்டிருக்கிறது. இந்த இரண்டை சீர்திருத்தாத வரை, இந்த சிந்தனையை சீர்படுத்தாத வரை, எத்தனை புதிய புதிய டெக்னாலஜிகளை நீங்கள் கொண்டு வந்தாலும், எத்தனை புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்தாலும், மனிதனின் வசதிகள் வேண்டுமானால் பெருகலாமே தவிர மனிதனுக்கு பாதுகாப்பு கிடைக்காது, மனிதனுக்கு நிம்மதி கிடைக்காது, சமூக கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் உருவாகாது. நான் சொல்வது புரிகிறதா? கம்ப்யூட்டர் வந்துருச்சு, டெக்னாலஜி, இங்கே ஒரு செகண்ட்ல இருந்துகிட்டே செல்போன்ல உலகத்தை பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். ஆனால் பாதுகாப்பு இல்லையே, கண்ணியம் இல்லையே, ஒழுக்கம் இல்லையே, நேர்மை இல்லையே, நீதம் இல்லையே, என்ன செய்வது? யோசித்து பாருங்கள். அல்லதி خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك كلا بل تكذبون بالدين. மறுமையை நம்பாமல் இருந்து விடாதீர்கள், மறுமை நாளை நீங்கள் புறக்கணித்து நிராகரித்து விடாதீர்கள், அதை நம்புங்கள் என்று சொல்லுகிறான், அதை பற்றி சிந்தியுங்கள் என்று சொல்லுகிறான். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டு சிந்தனைகளை இன்று எனக்கும் உங்களுக்கும் நான் தூண்டிக் கொள்கிறேன், விட்டுச் செல்கிறேன். உங்களுக்கு குர்ஆன் கொடுக்கப்படும்,
அந்த குர்ஆனிலே நீங்கள் ஏன் படைக்கப்பட்டீர்கள், எதற்காக படைக்கப்பட்டீர்கள், உங்களை படைத்த இறைவன் யார், அவனை பற்றி சிந்தியுங்கள், அவனை எப்படி வழிபட வேண்டும், வழிபாட்டு முறைகள் என்ன, நீங்கள் உங்களுக்குள் என்ன கடமைகளை செய்ய வேண்டும், உறவுகளை எப்படி பேண வேண்டும், பெற்றோர்களை எப்படி கண்ணியம் மரியாதை செய்ய வேண்டும், மக்களோடு சக மக்களோடு எப்படி நாம் வாழ வேண்டும் என்ற அத்தனை அறிவுரைகளையும் கூறி நமது சிந்தனையை சீர்படுத்தி நாம் இறந்ததற்கு பிறகு அந்த இறைவனை பார்க்க போகிறோமே, இறைவனுக்கு முன்னால் நிற்கப் போகிறோமே, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள், அங்கே சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, சொர்க்கம் செல்வதற்கு வழிகள் என்ன என்ற அத்தனை விளக்கங்களும் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் வாங்கி படியுங்கள், சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இதே இடத்திற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அறிஞரிடத்தில் கேளுங்கள், விளக்கம் தருவார்கள். இப்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமே ஆனால், இஸ்லாமை குறித்தோ பேசிய இந்த பேச்சிலோ உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருக்குமே ஆனால் தெளிவு பெறுவதற்கு நீங்கள் தாராளமாக எந்த விதமான தயக்கங்கள் இல்லாமல் கேட்கலாம். இறைவனின் அருளையும் மன்னிப்பையும் நேர்வழியையும் எனக்கும் உங்களுக்கும் வேண்டி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.